பத்தில நீங்க ஒண்ணு கவலைப்படாத. என் பிள்ளை பத்தி எனக்கு அக்கறை இருக்கு. நான் பழைய கஞ்சிலாம் குடிக்க மாட்டேன். கோமரி போறதா இருந்தா நீ மட்டும் போய் ஏன் பேர பிள்ளைகளை தூக்கிட்டு போக கூடாது. இது என் பிள்ளை, நான் தான் பெத்து எடுத்திருக்கேன். நீங்க ஒண்ணு 10 மாசம் சுமந்து பக்கல. என் பிள்ளை பத்தி நான் அக்கறை பட்டுக்கிறது எனக்கு தெரியும். நான் எதுக்கு இங்க விட்டுட்டு போனேன் என் பிள்ளைய? நான் எங்க இருக்கனோ அங்கதான் என் பிள்ளை இருக்கும். ஆமா நீ எங்க இருக்கியா அங்கதான் உன் பிள்ளை இருக்கும். அப்ப என் பிள்ளை எங்க இருப்பா? அவியலும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறதுக்கு தான் வருவாவே. அவியலையும் அங்க வர சொல்லுங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன். அங்க வந்து உட்கார்ந்து நீங்களும் குடிக்கிற கஞ்சியை தானே குடிக்கணும் அவனா? இங்க பாருங்க தே, சும்மா சும்மா இந்த கஞ்சி கருவாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடுப்பாவது நீங்க பேசியது பார்த்தா. ஆமா கோமரி ஆமா. உனக்கு உடனே கடுப்பாவும் எல்லாம் ஆமா. உங்க அம்மைய பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லிட கூடாது. உடனே துள்ளி துள்ளி விழுந்துருவா. ஆனா நீ என்னையே எவ்வளவு நாள் பேசுவத கேட்டுட்டே இருக்கணும். என்ன பேசுனே உங்களே? என்ன பேசிட்டேன்னு கேக்குறேன். சும்மா சும்மா இந்த மாதிரி பொய்லாம் பேசாங்க தே. நீங்க பண்ற வேலைய பத்தி நானே டென்ஷன் ஆகி போயிருக்கேன். நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்திருப்பேன். வா வான்னு ஒரே கரைச்சல் பண்ணி கூப்பிட்டிய. இப்போ ஒரு மாசத்துல அந்த வேலைச்சு இந்த வேலைச்சுன்னா என்ன அர்த்தம்? 3 மாசமாவது ரெஸ்ட் எடுத்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். என் பிள்ளைய நான் நல்லா பாத்துக்கிட முடியும். வரதுக்குள்ள சமையல பண்ணி அதை செய்ய இதை செய்யணிக்கிட்டு. நான் வீட்டை பெருக்க சொன்னனா இல்ல காட்டை பெருக்க சொன்னனா இல்ல மாட்டை பாத்துக்கிட சொன்னனா உன்னைய? சமைக்க தானே சொல்லியிருந்தேன். அது செஞ்சா என்ன? சமையல் ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒருத்தர் 2 பேருக்கா சமைக்க வேண்டியிருக்கு இந்த வீட்டுல. 3 குடும்பத்துக்கு சேர்த்து சமைக்க வேண்டியிருக்கு. என்னது 3 குடும்பமா? என்ன கோமரி பிரிச்சு பாக்குறியா? ஆமா 3 குடும்பம் தான். நான் ஒன்னும் பிரிச்சு பார்க்கல, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானே என் புருஷனும் பிள்ளையும் தான் ஒரு குடும்பம். நீங்களும் மாமாவும் ஒரு குடும்பம். அத்தானும் அந்த குழந்தையும் ஒரு குடும்பம். இதுல விருந்தாட்களை வேற கூப்பிடுவே அடிக்கடி. அவ்வளவு அரிசி போட்டு பானையத்துக்கு என்னால வடிக்க முடியுமா? என்னால செய்ய முடியாது தேய். கோமரி அப்படினா உன் மனசுல அன்போட நீ சமைக்கல. குடும்பம் குடும்பமா பிரிச்சு வச்சுதான் சமைச்சிருக்க என்ன? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உண்மையதானே சொன்னேன். நீ உன் ஆத்தா வீட்டுல ஒத்தையில கிடந்து வளர்ந்ததுனால ஒரு அன்பு இல்ல பாசமா இல்ல. குடும்பம்னா என்னன்னு தெரியல. புருஷனும் பிள்ளையும் மட்டும்தான் உனக்கு குடும்பம். மாமனார் மாமியார்லாம் உங்களுக்கு தேவையில்ல. நீலாம் உருப்படுவே கோமரி. இங்க பாருங்க தேய், இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டாருங்க. எதுக்கு இப்படி சாபம் விடுறீங்க? அதான் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தாச்சுல எங்களை தனியா விடுங்க. நாங்க தனியா ஒரு வீடு பார்த்து இருந்துக்கிட்டோம். இல்லன்னா பின்னாலதான் அவ்வளவு இடம் கணக்குல எங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டாங்க. இதுக்கு மேல இங்கெல்லாம் உட்காந்துட்டு என்னால வேலை செய்ய முடியாது. ஓஹோ அப்படியா? இவ்வளவு நேரம் 3 மாசம் வேலை செய்ய முடியாதுன்னா இப்போ ஒன்னாவே இருக்க முடியாதா? ஆமா, எங்களால இருக்க முடியாது. நான் என் புருஷன்ட்ட இதை பத்தி பேசியாச்சு. நாங்க தனியா போறோம். தனியா வீடு பார்க்க வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன். நான் போறேன். ஏன் பேர பிள்ளைய தூக்கிட்டு நீ எங்கேயும் போக கூடாது. கூடு. முடியாது, தரமாட்டேன். தானே ஏன் பேர பிள்ளை என்கிட்ட தான் இருக்கணும். எத்தே என் பிள்ளை இருக்காங்க தேய். என் பேர பிள்ளைய தானே நீ வேணா போ. இவன் எங்கேயும் வரமாட்டா. கூடு கோமரி என் பேர பிள்ளைய என்கிட்ட கூடு. எத்தே இருக்காங்க தேய். என் பேர பிள்ளைய என்கிட்ட கூடுன்னே. அழாதம்மா. எத்தே அவன் அழுவுற விடுங்க. நீ விடு கோமரி என் பேர பிள்ளை என்கிட்ட தான் இருக்கணும். எத்தே விடுங்க தேய், அவன் அழுதுட்டு இருக்கான். விட முடியாது கோமரி. என் பேர பிள்ளைய என்கிட்ட கூடு. தர முடியாது, விடுங்க நீங்க. விட முடியாது கூடு என்கிட்ட. கோமரி நீ எல்லாம் உருப்படுவியா? என்னைய அடிச்சு தள்ளிட்ட போற. நான் ஒன்னும் அடிக்கல, நீங்க தான் விழுந்தீங்க. சரி நான் போறேன். செல்லம் அழாதம்மா, வா பாட்டி வீட்டுக்கு போலாம். எடி உழுவா பெரிய மனுஷன் கூட பார்க்காம எப்படி தள்ளி விட்டுட்டு போறா? இவெல்லாம் உருப்படுவாளா? இதுக்குதான் பக்கத்து வீட்டுல இருக்கவள கெட்டாதே கெட்டாதேன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கேட்டானாவே என் குடும்பத்தை கெடுத்துட்டாளே. ஒன்னா இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டாளே கோமரி. இவளை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். என் மாவன் வரட்டும். அதுக்கு வரவுதான் இருக்கு இந்த கோமரிக்கு. சரோஜா என்னாச்சுமா? ஏமா பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்கா? மறுபடியும் அங்க எதுவும் பிரச்சனையோ? ஆமாம்மா, என் மாமியார் கிழவிக்கு இருந்ததுனால பியாதி இருக்குது. இனி அந்த வீட்டுல நிம்மதியாவே வாழ விடாது. எங்களா தனியா வைங்க, வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரோஜா என்னாச்சுமா? ஏமா எப்ப பார்த்தாலும் இனி சோறு பங்கு கறி வைன்னு சொல்லியாமா? இனி என்ன சொல்லிங்க வந்து கூப்பிட்டாவே? 3 மாசத்துக்கு வேலை செய்யணும் தானே சொன்னாவே. இனி விட்டுட்டு வரும்போது அத்தை கூட அதானே சொல்லிட்டு வந்தாவே. இப்போ நாங்க போனதுல இருந்து சோறு பங்குன்னு சொல்லிட்டே இருக்காவே.
அந்த குழந்தை நான் செய்யங்க அவளை செய்ய விட மாட்டேங்குது அந்த கிழவி. நீ தான் செய்யணுங்கிற நீ ஏதோ பழி வாங்குது மாதிரி. அது அங்கே இருன்னு சொல்லிக்கல சீமந்தம் முடிஞ்சு. அது பேச்ச கேட்காம நான் இங்க வந்தேல அதுக்கு தான் அப்படி பண்ணுது. சரோஜாவும் மாமியார் ஏமா இப்படி இருக்காவ? ஒரு நாள் கூட நீ நிம்மதியா இருக்க விட மாட்டாவளோ? இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லை குறைஞ்சிருக்குன்னு நான் நினைச்சு நிம்மதியா இருந்தேன். அதுக்குள்ள இப்படி பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறியம்மா. நான் என்ன செய்வேம்மா? என் வாழ்க்கை தான் இப்படி தனியாவே போச்சு. உன்னையும் மருமகன் கூட வாழ விட மாட்டாவளோ? அந்த கிழவியை நீ வாழ விடாதுமா. அதுக்கு தான் தனியா வந்தா வரட்டும் சொல்லிட்டு வந்திருக்கு. இல்லைன்னா நான் உன் கூடவே இருந்துறேன். சரோஜா அப்படிலாம் சொல்லாதம்மா. என்னைக்குனாலும் நீ மருமகன் கூட தான் இருக்கணும். முடியாதுமா, என்னால முடியல. அந்த கிழவி இருக்க வரைக்கும் அந்த வீட்டுல என்னால வாழ முடியாது. அதனால என்னைய புருஷனை தனியா வீடு கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு நான் பிள்ளை தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வரும் என்னால அந்த வீட்டு போக முடியாது. என்ன பண்ணியோன்னு பாப்போம். தினாம ஒரு பிரச்சனை பண்ணுது. நம்ம பாட்டுக்கு இருக்கு இனி விட மாட்டேங்குது. ஏதோ மாசமா இருக்கும்போது மட்டும் ஒரு 7 மாசம் நல்லா பாத்துக்கிட்டாவே. அதையே எப்ப பாரு சொல்லி ஏசுது. என்னை மட்டும் நீ அங்க போன்னு சொல்லிடாத. நான் போகவே மாட்டேன். சரிம்மா சரோஜா, மருமகன் வரட்டும் பேசுவோம். நீ பிள்ளைய தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வைமா. சரிம்மா. ஏதாவது சீக்கிரமா சமையல் பண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குது. சரிம்மா, உள்ள போனா இப்ப செஞ்சு தாரேன். பிள்ளை பெத்த வயிறு பசிக்க தானே செய்யும். சம்மந்தி என் பிள்ளை இப்படி படுத்தியாவளே. பாவம் பிள்ளை பசியோட வந்திருக்கா. அவியலுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லை. பச்சை உடம்புக்காரிய வேலை பாருன்னு சொல்லியாவ. மனசாட்சி இல்லாமல நடந்துக்கிட்டியாவ. அவியலும் 2 பிள்ளை பெத்தவிய தானே. சரி, அவளால இப்ப செய்ய முடியலன்னு சொல்லியா கொஞ்சம் விட்டு பிடிச்சா என்ன? மாசம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல வேலை செஞ்சவ தானே அந்த வீட்டுல. அத கூடவா யோசிச்சு பார்க்க மாட்டாவ சம்மந்தி? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கேயே என் பிள்ளை இருக்கட்டும், அங்க விடக்கூடாது. பாவம் என் பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லிட்டு போறா. சாப்பாடு கூட கொடுக்காம துரத்தி விட்டுருக்காவ. சரி, சீக்கிரமா ஏதாவது செஞ்சு கொடுப்போம். ஏத்தேய் ஏத்தேய், ஏன் இப்படி படுத்திருக்கிய? இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ரேஷன் கடை லீவா. இன்னைக்கு பார்த்து என்ன ரேஷன் கடைக்கு போனி அனுப்பி விட்டுருக்கிய. சாம எதுவுமே வாங்க முடியல தே, சும்மாவே வந்துட்டேன். ஆமா, என்ன கண்ணில் அருவியா கொட்டிட்டு இருக்கு? என்னை ரேஷன் கடைக்கு அனுப்பி விட்டு நீங்க ஜாலியா படுத்திருக்கீங்களோ? ஆமா, கண்ணில் எதுக்கு தே தனியா வருது? கண்ணில் ஏதோ பிரச்சனையா? சீக்கிரமா பாத்துறேன் தே, கண்ணாஸ்பத்திரிக்கு போங்க. இல்லைன்னா கண்ணு தெரியாம போயிடும், அப்புறம் தடவிட்டே திருவிய. என்னைய கூப்பிட்டு ஏசக்கு போதில் சரோஜாவை கூப்பிட்டு ஏசி விடுவிய. அதனால எழுந்துருங்க, கண்ணாஸ்பத்திரிக்கு போவோம். ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலத்தே. என்னாச்சு உங்களுக்கு? என்ன பிரச்சனை? எதுக்கு அழுவுறிய? ஏத்தே, என்னாச்சு தே? அழுதுட்டு இருக்கீங்களோ? ஏத்தே, இப்ப அழுக வரல, கோவமா இருக்கே தே. ஏன் இப்படி மாறி மாறி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிய? ஏத்தே, நான் முதல் முறையா ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப களைப்பா இருக்கேன் தே. வரும்போதே ஒரு மோர், பால், தயிர் இந்த மாதிரி எதையாவது வச்சுக்கிட்டு நிப்பியேன்னு நினைச்சேன். இப்படி ஆசிரியல தே. என்னது, நான் சமைக்கணுமா? நீங்க செய்யலையா தே? ஏத்தே, நான் எங்க உங்களை விட்டுட்டு ஓடனே? நீங்க தானே ரேஷன் கடைக்கு போச்சீங்க. இப்ப இப்படி பேசுன என்னத்தே அர்த்தம்? வர வர உங்க பேச்சு நீங்களே சரியில்லை தே. சரி தே, சரோஜா பிள்ளைய கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போறேன். ஏத்தே, சரோஜா மகனை எட்டி பார்த்து கொஞ்சம் விளையாண்டு போயிருந்தேன் தே. என்னத்தே சொல்றிய? உங்களை அடிச்சு போட்டாளா? அதான் நான் வரும்போது அழுதுட்டு இருந்தீங்களோ? நீ சரி தே. என் மாமே வரட்டும், அதுக்கு வரவங்க
இதுக்கு மேல இந்த குமரி இந்த வீட்டுக்கு வேண்டாம்.